எனக்கு பூ மரம்னு சொன்னா பூக்கள்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பூவை. நல்லா இருக்குது அந்த பூவெல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரோட்டோட பூவெல்லாம் நல்லா வடிவ நாடி வைப்பாங்க. ஆனா எங்கட இடத்தை விட அந்த பாக்குல நல்ல வடிவ நாடி வைப்பாங்க. இது நம்ம ஊர்லயும் இருக்கு. மணிவாழைன்னு சொல்லுவாங்க. மணிவாழைன்னு உங்களுக்கு தெரியுமா? மணிவாழைய மணிவாழை 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 உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்லயும் இருக்குது. நான் எவ்வளத்துக்கிட்ட ஏதாவது இறங்கியிருக்கேன்னு சொல்லி சொன்னா இப்ப இருப்பமேன்னு சொன்னா இது என்னன்னு சொன்னா ரோட்ல அண்ணியக்கா போறீங்களா? பாய். தூங்க போறீங்களா? நான் போயிட்டு வரேன். ஓகேக்கா ஓகேக்கா நீங்க தூங்குங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் அங்க கூட தான் இருக்கு. எங்களுக்கு பார்க்க இன்னும் வெயில் போகல. இது என்ன ரோட்டு வழியே இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இப்படியே அப்பவும் ஓடிக்கொண்டிருக்கும். ரோட்ல கட்டி வச்சிருப்பாங்க. நானும் நல்ல சுத்தமான தண்ணி. உங்களுக்கு தெரியுமா? எங்கட ஆஸ்திரியா நாட்டில் தான் உலகத்திலேயே சுத்தமான தண்ணின்னு சொன்னால் எங்கட ஆஸ்திரியா நாட்டில் தான். அது தெரியுமா? சுத்தமான தண்ணி. டாய்லெட்டுக்குள்ள போகிற தண்ணி கூட அவ்வளோ சுத்தமான தண்ணி தான் எங்களோட நாட்டில். நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இதை காட்டுறேன். என்னன்னா மரியான்னு சொல்லி அவ தான் இங்க மகாராணி. அவ வாழ்ந்த இடம், அவ வாழ்ந்த கோயில், அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மஞ்சு சாரி நல்லா இல்லையா? எப்படி இருக்கு? நானும் வெட்டடி 2 மஞ்சு சாரியை கட்டிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு யோசிச்சு பார்த்தேன் இந்த மஞ்சு சாரி ஆட கொஞ்சம் ஹெவி இல்லாம இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் காத்து போல எடுத்து கட்டிட்டேன். மஞ்சள் குடி மாதிரி மாம்பழ குடி மாதிரி இருக்குன்னு. இந்த பூவை பாருங்களேன் எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு அந்த பூ. நல்லா இருக்கு. கேமரா தெளிவா இல்லையா? புதுசா வர எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட செய்தியெல்லாம் நான் என்னால வாசிக்க முடியல. அதனால குறை அங்க தப்பா நினைக்காதீங்க. குரு பச்சை விழுந்துட்டு அப்பாடா நான் ஓடி வந்துட்டேன். பச்சை விழுந்துட்டு கொஞ்சம் விழுசனா சிவப்பு விழுந்துருக்கும். நான் டக்குன்னு வந்துட்டேன். இங்கே பச்சை சிவப்பு விழுந்தாலே சரி உடனே சாப்பிட ஆரம்பிச்சு. அவளை காணவே இல்லை. இது அவள் இந்த துண்டில் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன்னா காண இல்லை. இனியெல்லாம் அவளை பார்க்கல. அது நான் போயிடுவேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப வெயில் பார்த்தீங்களா? எப்படி வெயில் தெரியும்.
அதில் அவளை வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன்னு காணையில் இதுலேயும் நிறைய சனங்கள் இருக்காங்க கேமரா. இந்த திராட்சைபான் 2 பக்கம் மூடும். இது 2 பக்கம் மூடும். இங்கே பாருங்க, இது 2 பக்கம் ஓடும். இங்கே இந்த சீட்லேயும் டிரைவர் இருப்பாங்க, அந்த 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 சீட்டில் அது முன்னுக்கும் அங்கேயும் டிரைவர் இருப்பாங்க. 2 பக்கம் மாறி ஓடும். நம்மட ஊரில் அட்டைன்னு சொல்லுவாங்க, 2 பக்கத்துலையும் போக மாட்டேன். அது அது இந்த 2ஆம் நம்பர் திராட்சைபான் தான். அது எங்களோட வீட்டுக்கு கிட்ட போகும். எங்களோட வீட்டுக்கு கீழே இருக்குது இந்த இடம். திராட்சைபான் நம்மளதுல சொல்ல போனால் ட்ராம்னு சொல்லுவாங்க. ட்ராம் ட்ராம் ஆம்புலன்ஸ் போகிறாங்க. இன்றைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வெயிலாக இருக்குது. ராதா தங்கச்சி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆத்தாடி நான் வந்து சேர்ந்துட்டேனப்பா ஒரேடியா அந்த இடத்துக்கு. நான் வந்து சேர்ந்துட்டேன், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் அந்த இடம். ரோட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இங்கேத்தி ஆக்களுக்கு வெயிலுண்டா காணும். கொஞ்சம் விருப்பமா உங்களுக்கு என்ன, எப்பவும் பனி கொட்டிட்டு தானே கிடக்கும். ஆஸ்திரியா நாடு, எங்களோட ஆஸ்திரியா நாடு. இங்கே ஒரே எப்போ பார்த்தாலும் பனி கொட்டிட்டானே கிடக்கும். அவங்களுக்கு வெயிலுன்னு சொன்னால் அப்பா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கு தான் வெயிலுன்னு சொன்னால் பிடிக்காது, அவங்களுக்கு வெயிலுண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் தான் வேலை செய்யும் இங்கே. கொஞ்ச நாளைக்கு தான் வெயில் அரிக்கும், அதுக்கு பிறகு வெயில் அரிக்காது. இதுதான் நான் வந்த ரோட்டு, அது ரேம் ரோட்டு. இந்த இது இப்போ என்ன மணின்னு கேட்குறீங்க? இப்போ 7:20 மணி ஆகுது. 7:20 சொன்ன. ஓ 7:20 இப்போ நான் அந்த மெயின் ரோட்லேருந்து தான் வந்தேன். நான் இப்போ இந்த ஒழுங்கையால் போகிறேன். இந்த ஒழுங்கு தான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஐயோ இந்த ரோடு அதெல்லாம் நடந்து போகிறேன். இதுக்குள்ளெல்லாம் பஸ் போகாது, எல்லாம் கார்களெல்லாம் போகும். இதுவும் ஒரு ஹோட்டல் தான், இதுவும் ஒரு ஹோட்டல். கஃபே சென்டர்னு சொல்லி ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல். கஃபே சென்டர் ஹோட்டல். ஐயோ யாரப்பா இங்கிலீஷ்லலாம் போடுறீங்க? எனக்கு இங்கிலீஷ் வாசிக்கவே வராது, இங்கிலீஷு வாசிக்க வராது. ராதா கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் சுத்த தமிழ் அப்பா, எங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் விளங்காது. இங்கே இதுதான் இது இந்த இருக்குது, இதுதான் பேங்க். இதுதான் பேங்க், எங்களோட பேங்க் இங்கே இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பேங்க்கு. இதுதான் பேங்க். இங்கே அங்கே இருக்குது, அதுதான் பேங்க். இந்த ஒரு ஆள் வர்றதால இந்த பச்சை சட்டு பின்னுக்கு ஸ்பார்காசான்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பேங்குக்கு. இதுதான் பேங்க். அங்கங்கே திரிவாங்க ஆக்கள். இப்போ என்ன சொன்னால் கடையெல்லாம் பூட்டி என்ன சொன்னால் இப்போ டைம்
7:20 ஆகிட்டு தானே, 7:20. அப்போ சனிக்கிழமை, இன்றைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் மேலைக்கு பூட்டிடுவாங்க. மற்ற 5 நாளில் 8:30 மணி வரைக்கும், மற்ற நாளில் 8:30 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. சனிக்கிழமை தானே, அதனால் நேரத்துக்கு பூட்டிட்டாங்க. என்னண்டு கேமராக்களுக்கு என்ன விளங்கல. நான் வார பக்கத்தால போய் போற பக்கத்தால பாரு. எனக்கு விளங்க இல்லை, அது எப்படி இங்க எனக்கு தெரியல. அப்படி கேமராக்களுக்கு இங்க வேலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. கீர்த்திகாக்கா வாங்க, வணக்கம். என்ன செய்திகள் வாசிக்கலாம் கிடக்குது. என்ன இதுல நிறைய சத்தமாக கிடக்குது. எங்களோட ஃப்ரெண்டுட மகனுக்கு பிறந்த நாள், அதால் அவங்களோட வீட்டை தான் நான் போகிறேன். இங்கே பாருங்க, அந்த நாயை எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி, சடையாக இருக்குது. அந்த அம்மா வச்சுருக்க அந்த நாயை வடிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, எங்கடா எந்த ஃப்ரெண்டு இவளை கண்டுபிடிக்கிறது? அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களோட வீட்டை போனால் சில வேளை கதைக்கு இல்லாமல் இருக்கும். அவங்க கிண்டிக்காராக்கள் சில வேளை கதைக்கு இல்லாமல் இருக்கும். இது என்னன்னு சொன்னால், இந்த இடம் முதல் கிட்லர் காலத்தில் இதில் நிறைய சனங்களை போட்டு சாகடிச்சு அப்படியே அடுக்கி வச்சிருந்தவராமன்னு சொல்லி ஒரு கதை இந்த இடம். ஆனால் என் வேலை செய்கிற இடம் இருக்குல்லோ, அது அங்கே தான் இருக்குது. அந்த நேர டிரெக்டாக இருக்கிற அந்த അവിടെ தான் என் ஹோட்டல் இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதுதான் என்னோட ஹோட்டல், எங்களோட ஹோட்டல். இப்படி நேராக போனால், டிரெக்டாக போனால் வலது பக்கம் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. வலது பக்கத்தில் இந்த ஹோட்டல், நான் வேலை செய்கிற ஹோட்டல் இருக்குது. நான் நடந்து களைச்சி போயிட்டேன்னு நினைக்கிறேன். அஜய் ராதாக்கா, ராதா நீங்க அஜய் என்ற ஒரு ஆளுக்கு பதில் சொல்லுங்க. ராதா என்னமோ கேக்குறீர், எனக்கு அது சரியா புரியல. கீர்த்திகாக்கா கோவிக்காதீங்க, நிறைய செய்தி நான் வாசிக்கல. என்னன்னு சொல்ல, நான் நடந்து கொண்டிருக்கேன், என்னால வாசிக்க முடியல. இதில் தான் இங்கேயும் இருப்பாளன்று நினைக்கிறேன். காணவில்லையே அவ்வளோ.